நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நாம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா பஸ்டிங் ஸ்ட்ரென்த். இந்த ஸ்ட்ரென்த் எதுக்காக ஒரு துணிகளை பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரென்த் வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு டியூரபிலிட்டி ஆஃப் ஃபேப்ரிக். அதாவது ஃபேப்ரிக் எத்தனை நாள் தாங்கும், நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது எத்தனை நாளைக்கு இது தாங்கும் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் அமையும். இந்த ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஸ்ட்ரென்த்லேருந்து ஃபேப்ரிக்கோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பொறுத்து வரும். பஸ்டிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னா வந்து இதனுடைய டென்சில் ஸ்ட்ரென்த்துக்கும் பஸ்டிங் ஸ்ட்ரென்த்துக்கும் என்ன வித்தியாசம்? டென்சில்ங்கிறது வந்து ஓவன் ஃபேப்ரிக் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து ஓவன் வந்து வார்ப் அண்ட் வெப் நீட்டிங் மட்டும் இருக்கிறதுனால பர்டிகுலர் டைரக்ஷன்ல இது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது எப்படி வந்து துணி கிளியருக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டும். ஆனால் பஸ்டிங் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஸுக்கு வந்து வெரி வெரி எசென்சியல். டென்சில் ஸ்ட்ரென்த் வந்து அப்ளை ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நெட் ஃபேப்ரிக் வந்து லூ ஃபார்மேஷன் இருக்கிறதுனால மல்டி டைரக்ஷனில் இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால மல்டி டைரக்ஷனல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது இது வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் பஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பஸ்டிங் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெட் ஃபேப்ரிக்ஸ் மட்டும். சரி, என்ன டைப் ஆஃப் பஸ்டிங் ஸ்ட்ரென்த் இது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயஃப்ராம் பஸ்டிங் ஸ்ட்ரென்த். அதாவது டயஃப்ராம் வழியா ஏர் வந்து நம்ம வந்து ஊதி பெருசாகும் போது ஃபேப்ரிக் வந்து என்ன ப்ரெஷர்ல வந்து வெடிக்குது அப்படின்னு பார்ப்போம். இது 30 mm டயஃப்ராம் இருக்கு, 80 mm டயஃப்ராம் இருக்கு. இதுல வந்து ஏர் ப்ரெஷர் வந்து என்ன யூனிட்ல பார்ப்பாங்கன்னா கிலோ பாஸ்கல் ஆர் பிஎஸ்ஐ யூனிட்ல பார்ப்பாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பால் பஸ்டிங் ஸ்ட்ரென்த். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பால்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து துணி மேல வந்து ஃபோர்ஸை வந்து அப்ளை ஆகும்போது எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது துணி கிளியுது, அதாவது நியூட்டன் ஃபோர்ஸ் எவ்வளோ நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது கிளியுது அப்படின்னு பார்ப்பாங்க. இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பால் பஸ்டிங் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்ல வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் காமன்லி அக்செப்டட் பார்த்தீங்கன்னா நார்மல் டயஃப்ராம் பஸ்டிங் ஸ்ட்ரென்த் தான் காமன்லி அக்செப்டட். இது வந்து நுமாட்டிக்காகவும் இருக்கும், ஹைட்ராலிக்காகவும் இருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நுமாட்டிக் பஸ்டிங் ஸ்ட்ரென்த். இது வந்து ஏர் ப்ரெஷர் டைரக்டாக வந்து துணியில் அப்ளை ஆகி எவ்வளோ ப்ரெஷர்ல வந்து இது வந்து துணி வந்து பஸ்ட் ஆகுது, அதாவது கிளியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது மாதிரி கொடுக்குறது. சரி, இப்போ பஸ்டிங் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு ஃபேப்ரிக் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி பராமீட்டர்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்எம் வந்து ஹையா இருக்கும்போது பஸ்டிங் ஸ்ட்ரென்த் நம்ம வந்து அதிகமாக இருக்கும், கம்மியாக ஆக பஸ்டிங் ஸ்ட்ரென்த் கம்மியாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யான் ஸ்ட்ரென்த் டி ஸ்ட்ரென்த் ஆகட்டும், இல்லைன்னா வந்து இண்டிவிஜுவல் யான் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா பஸ்டிங் ஸ்ட்ரென்த் சிஎஸ்பி இதெல்லாம் அதிகமாக இருந்தாலும் பஸ்டிங் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோர்சர் யான் வந்து நார்மலி ஹையர் ஸ்ட்ரென்த் கம்பேர் டு ஃபைனல் யான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டிச் டென்சிட்டி, அதாவது க்ளோஸா நீட்டாக இருந்தது அப்படின்னா, நம்ம நெருக்கமாக நீட்டாக இருந்தது, டைட்டாக நீட்டாக இருந்ததுன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கர் ஃபைபர்னுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்ததுன்னா அது ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோயர் ஃபேப்ரிக் டேமேஜ் இன் ப்ராசஸிங் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரீப்ராசஸ் பண்ணுறது, ஃபைபர் டேமேஜ் அளவுக்கு பெராக்சைடோ இல்லை வந்து அதாவது ஸ்ட்ராங்கான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து கம்மி பண்ணும். அப்புறம் ஃபேப்ரிக் ஸ்ட்ரக்சர். இப்போ பிக்கு ஃபேப்ரிக் சிங்கிள் ஜேசி எடுத்தீங்கன்னா சிங்கிள் ஜேசி ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், பிக்கு வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்தும் மாறும். இதெல்லாம் வந்து பேசிக். இதை பேஸ் பண்ணி நம்ம பஸ்டிங் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், குறைக்க முடியும். நன்றி, வணக்கம்.